20 ஆண்டுகளுக்கும் மேலாக ராணுவ ஆட்சியின் கொடுமைகளை அனுபவித்து வந்த மியான்மர் மக்கள் ஜனநாயக காற்றை சுவாசிப்பதற்கான சூழல் 2012ஆம் ஆண்டில் உருவானது. ஜனநாயக இயக்க போராளியும் நீண்ட காலம் வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டவருமான ஆங் சான் சூச்சி நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்வு நிகழ்ந்ததும் இந்த ஆண்டில்தான். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவ ஆட்சியின் கொடுமைகளை அனுபவித்து வந்த மியான்மர் மக்கள் ஜனநாயக காற்றை சுவாசிப்பதற்கான சூழல் 2012ஆம் ஆண்டில்தான் உருவானது. ஜனநாயக இயக்க போராளியும் நீண்ட காலம் வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டவருமான ஆங் சான் சூச்சி நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்வு நடந்ததும் இந்த ஆண்டில்தான். 1990ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்ற ஆங் சான் சூச்சியின் அரசியல் வாழ்க்கையில் 2012ஆம் ஆண்டு மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தியது. அரசியல் ரீதியாக அவர் சந்தித்து வந்த இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு 2011ஆம் ஆண்டின் இறுதியில் உருவானது. இதனை உறுதி செய்த சூச்சி கவுமு தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஜனவரி 18ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு இடையே ஏப்ரல் 1ஆம் தேதி நடந்த இடைத்தேர்தலில் தான் போட்டியிட்ட 37 இடங்களிலும் சூச்சியின் தேசிய லீக் கட்சி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மியான்மர் மீது விதித்திருந்த பொருளாதார தடைகளை விலக்கிக் கொண்டதுடன் வர்த்தக உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முன்வந்தன. இப்படி ஒரே ஆண்டில் மியான்மரின் சர்வதேச முகம் முற்றிலுமாக மாறிப்போனதற்கு சூச்சியின் நீண்டகால அமைதி போராட்டம் ஒரு காரணம் என்றால், அதிபர் தென் சீனின் முற்போக்கு நடவடிக்கைகளும் இதற்கு பின்னணியில் இருப்பதை மறுக்க முடியாது.